Hi friends, welcome back to my channel Arian Vlogs. இன்னைக்கு நம்ம 8 மாதத்துல இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் பத்தி தான் இன்னைக்கு பார்க்கறோம். இன்னைக்குள்ள வீடியோல நான் உங்களுக்கு ரைஸ் செர்லாக் வந்து எப்படி பண்றதுன்னு காட்றேன். கடையில பேக்கெட் ஃபுட் வாங்கி கொடுக்கறத விடக்கும் நம்ம வீட்ல செர்லாக் பண்ணி கொடுக்கிறது தான் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கேரளா ரைஸ், சம்பா ரைஸ் வந்து போடுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் ரைஸ். இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும், ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 6 பாதாம் வந்து எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து கிளியர் ஆகிறது வரைக்கும் ஒரு 3-4 தண்ணி வந்து நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி கிளியர் ஆகிருக்கு, இது போதும். இதை வந்து இன்னொரு பவுலில் நம்ம வடிகட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த ஃபில்டரில் இப்படி இருக்கட்டும், அது தண்ணி எல்லாம் வடியட்டும். அப்புறம் இதை வந்து ஃபேன் கீழே வச்சு, இல்லைனா நல்ல வெயில் உள்ள இடத்துல ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து இதை கொஞ்சம் காய வைக்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை இதெல்லாம் மாறுறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். வெளியே நல்ல வெயிலாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வெயிலே நான் அதை காய வைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதுமானதான் இது. ஸோ பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் தான் வைக்கணும்னு கிடையாது. ஏதாவது காட்டன் டவல் எல்லாம் கிடச்சுன்னா ஃபேன் கீழே வேணாலும் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வைக்கலாம். இல்லை இப்போ வெளியே வேணாலும் வெயிலில் வேணாலும் இப்படி வச்சுக்கலாம் இதை. ஓகே, 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிருக்கு. அப்படின்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நீட்டாக இருக்குது இப்போது. ஸோ இப்போ இதை வந்து வறுத்தெடுக்கிறதுக்கு கொண்டு போகலாம். இப்போ ஈரம் இல்லாத ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம சன்ட்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காட்டுற ரைஸ் செர்லாக் வந்து 8வது மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் 1 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு உணவுலேயுமே இந்த வெள்ளை சுகரு, அப்புறம் உப்பு, பசுப்பால் இதெல்லாம் சேர்க்காதீங்க. கண்டிப்பாக ஸ்வீட்னஸ் வேணும்னா கற்கண்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியெல்லாம் நம்ம ஃபுட்டு கொடுத்து அந்த குழந்தைங்கள பழக்கினா தான் அவங்க சீக்கிரம் வந்து ஃபேமிலி ஃபுட்டு கூட மிங்கிள் ஆவாங்க. இன்றைக்கி பண்ணுற இந்த ரெசிப்பியில் இந்த ரைஸை தான் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறேன். இதே மாதிரி ராகி வந்து யூஸ் பண்ணி செர்லாக் பண்ணுறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பொருட்களோட நன்மைகள் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சம்பா அரிசி 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபைபர், அப்புறம் வைட்டமின் பி, கால்சியம், சிங்கு, அயன் இதெல்லாமே இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே காமனாக வர்ற ஒரு டவுட்டு தான், இந்த ப்ரௌன் ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த சம்பா அரிசியில் வந்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இந்த பாலிஷ் பண்ணாத ரைஸ் யூஸ் பண்ணால் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதான் மெயின் திங். அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறதுல வந்து கஷ்டம் இருக்காது. ஏன்னா 6வது மாதம் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைக்கு வந்து மோஷன் லூஸாக போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி சாலிட் ஃபுட்டெல்லாம் கொடுக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து வேறு ஏதாவது இப்போது வெஜிடபிள்ஸு, வேறு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு திடீர்னு அந்த மோஷன் வந்து டைட் ஆகி அவங்களுக்கு வயிறு வலி இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபைபர் ரிச் ஃபுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மோஷன் வந்து கொஞ்சம் லூஸாக போகும். அதே மாதிரி டாக்டர்ஸும் எப்போவுமே இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் கொடுக்குறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம பாலிஷ் பண்ணாத ரைஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸு நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதில் வந்து அயன், வைட்டமின் இ, ஃபைபர், அப்புறம் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளாக் ரைஸில் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான். இது என்னோடய பர்சனல் சாய்ஸில் நான் போட்டது.
இப்படி ஒரு ரைஸ் வந்து கடைக்கு போகும்போது நான் இருக்கிறத பார்த்து நான் அதோட அந்த நியூட்ரியன்ஸ் இதை பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல நல்ல நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதில் வந்து ப்ரோட்டீனோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், அதுலேயுமே ஃபைபரோட கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் வர்றதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். இது வந்து நம்ம பெரியவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் வந்து ப்ரோட்டீன், சிங்கு, கால்சியம், ஃபைபர் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் உளுந்தம்பருப்போட மெயின் ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னென்னா நம்மளோட டைஜஷனை வந்து அது வந்து ஜீரண சக்தியை வந்து அது மேம்படுத்தும். அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்ல சப்பியாக அந்த பிள்ளைங்க வந்து வளர்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் அதில் வைட்டமின் பி, பொட்டாசியம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பாதாம் பருப்பு வந்து 9வது மாதத்துக்கு பிறகு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். 8வது மாதத்தில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப கம்மியான அளவு. இன்றைக்கி நான் வந்து 6 எண்ணம் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 9ஆம் மாதத்துக்கு பிறகுனா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. முதல்ல கொஞ்சமாக பண்ணி அந்த பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா நிறைய பண்ணி கொடுங்க. இதை வந்து 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வெளியே நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே அழகாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ இது ஆறிடுச்சு. இதை இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அதை அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ 8வது மாத குழந்தைன்னா ரொம்ப நல்ல பவுடர் மாதிரி ஃபைனாக அரைச்சிடுங்க. இல்லை ஒரு 9, 10 மாதம் ஆன குழந்தைங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த தருதராக கிடந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இதை நல்லா குக் பண்ணி தான் கொடுக்க போகிறோம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கிறேன், நல்ல பவுடர் மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அரைச்ச இந்த குவான்டிட்டி வந்து எனக்கு கரெக்டாக ஒரு பவுலில் வந்து கொள்ளுற அளவுக்கு தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 வீக்குக்கு இது போதுமானது தான். நம்மளோட ரைஸ் செர்லாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுங்கிற ஒரு கூட நான் காட்டுறேன். தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அல்லாதவங்க இதை ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பொடி எடுக்கிறேன். வெறும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்ல அந்த கட்டை எதுவும் இல்லாத அளவுக்கு நீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கிளாஸ் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் நம்ம இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து இப்போ இதில் விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விடுங்க. இது இன்றைக்கி நம்ம ரைஸ் வந்து சேர்த்துருக்கிறதுனால, அதுலேயும் மெயினாக இந்த ப்ரௌன் ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக மினிமம் ஒரு 15 நிமிஷமாவது இதை நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ண வைக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். இதே நீங்கள் ஒயிட் ரைஸ் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்தில் 10 நிமிஷத்துக்குள்ளாடி வந்து அது ரெடி ஆயிரும். இன்றைக்கி இந்த ப்ரௌன் ரைஸுங்கிறதுனால 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக எனக்கு 15 மினிட்ஸு நான் இதை குக் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓரளவு கன்சிஸ்டன்சி எல்லாம் அடி கரெக்டாக வந்துட்டுருக்கு. நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும் இது. இப்போ போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப கட்டியாயிருக்கும். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபார்முலா மில்க்கு ஆறுனதுக்கப்புறம் மட்டும்தான் ஃபார்முலா மில்க்கு இல்லைனா கொஞ்சம் சுடு தண்ணி ஏதாவது ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், நம்மளோட ரைஸ் செர்லாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இது கெட்டியாக இருக்குது. வேணா அதை லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ராகி செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அது இதை விட நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ள செர்லாக். ஸோ கண்டிப்பாக எல்லாம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் கேளுங்க. அப்புறம் யாராவது ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.